ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பர்ஃபெக்டான ஒரு லஞ்ச் காம்போ மெனு என்னெல்லாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் செய்ய போகிறது ஜீரா ரைஸ் தான். நான் குக்கரில் தான் செய்கிறேன். குக்கரில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், ரெண்டும் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது நீங்கள் கீ ரைஸ் செய்கிறீங்கன்னா 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. எது நம்ம ஜாஸ்தி சேர்க்குறோமோ அதோட பேரை வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிறது ஜீரக சாதம். ஸோ 2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அந்த மசாலாலாம் உண்டுல அதிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு நான் இந்த கப் அளவுக்கு 2 கப் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ நான் 3 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து உப்பு நல்லா கரெக்டாக இருக்கான்னு எல்லாம் பார்த்துட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேருங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான பக்குவம் கிடைக்கும். அண்ட் சிம்மில் வச்சு ஒரு விசில் வச்சோன்னா போதும். நம்ம நிறைய விசிலெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே விசில், ஆனால் சிம்மில் இருக்கணும். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். மூடியும் போட்டுட்டு ஒரு விசில் கழித்து எடுத்து பாருங்கள். அருமையான ஒட்டாத சீரக சாதம் ரெடி. இப்போ நம்ம பார்க்க போகிறது டால் தடுக்கா. நான் 3 விதமான பருப்பையும் சேர்த்துருக்கேங்க. 2 கப் துவரம் பருப்பு, 1 கப் பாசி பருப்பு, 1 கப் மசூர் டால் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம், 1 தக்காளி, 4 பச்சை மிளகாய் அதை மட்டும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக காயத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா மசிய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம மெயினாக செய்ய போகிறதே இந்த தடுக்கா தான். அதுக்கு ஒரு தடுக்கா பேனில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, சீரகம், ஒரு வெங்காயம், ஒரு 4 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கினதுக்கு அப்புறமா இதுக்கு ஸ்பைசஸ் சேர்க்கணும். கரம் மசாலா, மல்லித்தூள், சில்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு உள்ளே சேர்த்து மிக்ஸ் அடித்து பாருங்கள். செம்ம டேஸ்டான டால் தடுக்கா ரெடிங்க. மேலே மட்டும் மல்லித்தலை தூவிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செய்ய போகிறது சிக்கன் கிரேவி தான். இதை விட ஈஸியாக யாராலையும் செய்ய முடியாது. அண்ட் இதை விட டேஸ்டியாகவும் செய்ய முடியாதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய், சின்ன சீரகம், பெரிய சீரகம், ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் இந்த பட்டை, கிராம்பு மசாலாலாம் உண்டுல்ல அது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறம் தான் நான் இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நான் சக்தி சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் இந்த போன்க்கு பீஸ் எல்லாம் உண்டுல அதை மட்டும் தான் நான் கிரேவி செய்கிறேன். ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலையும் போட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நமக்கு கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. நான் கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்கிறேன், அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பேஸ்ட்டு, வெறும் தேங்காயும் மல்லித்தலையோட அந்த காம்பு உண்டுல அதை மட்டும் சேர்த்துட்டு நல்லா ஒரு அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு எடுத்து பாருங்க. அட்டகாசமான சிக்கன் கிரேவி ரெடிங்க. செம்ம ஈஸியாகவும் செம்ம டேஸ்டியாகவும் இருக்குங்க. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிடலாமா? ஜீரக சாதம், சிக்கன் கிரேவி, டால் தடுக்கா. இன்றைக்கி ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் மெனு இவ்வளோதாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டுக்காரரை அசத்துங்க, பிள்ளைகளுக்கும் கொடுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.